Hi guys, welcome to KNR Financials. இன்னைக்கு நம்ம வந்து ட்ரேடிங் எப்படி பண்ணோம், ஸோ என்ட்ரி அண்ட் எக்ஸிட் எப்படி பிளான் பண்ணோம், ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இன்னைக்கு ட்ரேட் பண்ணோம். ஸோ நம்ம வந்து என்ன டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் குரூப்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த 39,600க்கு மேல வந்து ஒரு நல்ல லெவல், அந்த லெவலுக்கு மேல மார்க்கெட் போகும்போது நம்ம வந்து என்ட்ரி எடுக்கிறோம். அது எதை பேஸ் பண்ணி சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன். ஸோ அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ல வந்து மார்க்கெட் வந்து ஒரே லெவல் ஆஃப் ஏரியா வந்து மல்டிபிள் டைம்ஸ் வந்து மல்டிபிள் டைம்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணிட்டே இருந்துச்சுன்னா அது பிரேக் அவுட் கொடுக்கும்போது நமக்கு வந்து அதிக ப்ராபபிலிட்டி இருக்கு, சரிங்களா? ஸோ அப்படி பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து நீங்க வந்து மார்னிங் பிரேக் அவுட் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த ரீடெஸ்ட்ல நம்ம என்ட்ரி எடுத்திருக்கோம் 9:40 கேண்டில். பட் இந்த ரீடெஸ்ட் நான் வந்து என்ட்ரி எடுக்கல, ஸ்க்ரீன் முன்னாடியே இல்லை. ஸோ அதனால வந்து என்னால எடுக்க முடியல. ஸோ அதுக்கப்புறம் நடந்த இந்த பிரேக் அவுட் இருந்துச்சு பாத்தீங்களா, ஸோ இந்த இடத்துல நான் எடுத்தேன் இந்த கிரீன் கேண்டில். கிட்டத்தட்ட வந்து 10-15 கிட்ட நான் வந்து ட்ரேட் எடுக்க ஆரம்பிச்சேன். ஸோ என்னோட குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 500 குவான்டிட்டி. நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, மார்க்கெட் அட்லீஸ்ட் 60 to 80 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் நடக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். பட் அன்பார்ச்சுனேட்லி என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஒரு லாங் ஹோல்டிங், அதாவது இன்னைக்கு ட்ரேட் வந்து ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ற வேண்டியதாயிருச்சு. என்னோட ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட என்ட்ரி இங்க, என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து இந்த லெவலுக்கு கீழே, ஸோ இந்த ஜோனுக்கு கீழே தான் என்னோட ஸ்டாப் லாஸ். ஸோ என்னோட டார்கெட் ஆஸ் யூஸ்வல் அட்லீஸ்ட் இன்னைக்கு மார்க்கெட் வந்து 40,000 போயிருந்துச்சுன்னா நமக்கு வந்து ஒரு டீசெண்டா ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷனை நான் வந்து ஹோல்ட் பண்ணிட்டேன். பட் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, கடைசி வரைக்கும் மார்க்கெட் வந்து சைட் வேஸ்ட்லேயே போயிடுச்சு. ஸோ அன்பார்ச்சுனேட்லி நான் என்ன பண்ணிட்டேன், காலையில 10 மணிக்கு வாங்கின ஆர்டரை வந்து ஈவினிங் வரைக்கும் வச்சிருந்தேன், எக்ஸ்பெக்டிங் மார்க்கெட் வில் கோ டு 40,000. பட் அது நடக்கல. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், பிரேக் ஈவன் ட்ரேட், அட்லீஸ்ட் பிரேக் ஈவன் ஒரு குட்டி லாஸ்ல வந்து க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து எப்பயுமே வந்து மூவ் ஆகிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. சம்டைம்ஸ் மார்க்கெட் கன்சல்டேட் ஆகலாம், சம்டைம்ஸ் டார்கெட் ஹிட் பண்ணலாம், சம்டைம்ஸ் நீங்க வந்து ஸ்டாப் ஹிட் பண்ணிட்டு வெளியே வந்துதான் ஆகணும். அதாவது ஸ்டாப் ஹிட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணிட்டே இருந்தோம்னா பிரயோஜனம் இல்லை. அட்லீஸ்ட் நம்ம ஸ்டாப் ஹிட் பண்ணிட்டு அடுத்த நாள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் பிளானிங்கை போட்டு நம்ம தயாராக வேண்டியதுதான். ஸோ மார்க்கெட்ல வந்து நம்ம என்ன வேணாலும் நடக்கும், சரிங்களா? ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா என்னோட லாஸ் வந்து 4,000 rupees. நான் வச்சிருந்த குவான்டிட்டி பாத்தீங்கன்னா 500 குவான்டிட்டி, 275 rupees. கிட்டத்தட்ட நான் காலைல 10 மணிக்கே எடுத்துட்டேன், எக்ஸ்பெக்டிங் மார்க்கெட் வில் கோ டில் 40,000. பட் 3:30 வரைக்கும் போகல. ஸோ ஃபைனலா வந்து நான் என்ன பண்ணிட்டேன், சரி பரவாயில்ல இன்னைக்கு நான் ஸ்டாப் ஹிட் பண்ணிடலாம், எதுக்கு நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ணணும். பட் என்னால் கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியும், பட் நம்ம தேவையில்லாத ரிஸ்க் இல்லையா? ஸோ அதனால கேரி ஃபார்வர்ட் எதுக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு நான் அட்லீஸ்ட் ஒரு 8 பாயிண்ட் லாஸ் ஆனாலும் ஆகிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு நான் கட் பண்ணிட்டேன். இன்ஃபேக்ட் நடுவுல வந்து எனக்கு ஈஸியா வந்து 20 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட்லாம் ஈஸியா கிடைச்சிச்சு. பட் அதெல்லாம் நான் புக் பண்ணல. ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஒரு சர்டன் லெவல் ஆஃப் டிசிப்ளின் எப்பயுமே மார்க்கெட்ல ஃபாலோ பண்ணணும். ஸோ நம்ம லிமிட்னா அந்த லிமிட் அச்சீவ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதே மாதிரி ஸ்டாப் லாஸ்னா இதுதான் ஸ்டாப் லாஸ், அந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிட்டா வெளியே வந்துடணும். ஸோ இந்த ஒரு டிசிப்ளின் தான் வந்து உங்களை வந்து ஒரு கன்சிஸ்டன்ட் ட்ரேடரா மாற்றும், சரிங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி நான் வந்து ஒரு 50 பாயிண்ட்ஸ் லிமிட் மேல போனா ப்ராஃபிட் வந்துச்சுன்னா எக்ஸிட் ஆயிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா கீழே 50 பாயிண்ட் ஸ்டாப் நம்ம வச்சிடலாம் அப்படின்னு நான் வெயிட் பண்ணேன். பட் மார்க்கெட் ஸ்டாப்பும் ஹிட் பண்ண முடியல, லிமிட்டும் ஹிட் பண்ண முடியல, சைட்வேஸ்லேயே போயிடுச்சு. ஸோ அதனால நான் வந்து நானே வந்து மேனுவலா ஸ்டாப் ஹிட் பண்ணிட்டு வெளியில வந்துட்டேன். ஸோ என்னோட ஓவரால் லாஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 4,000. அது வந்து விச் இஸ் நாட் அ பிக் டீல். ஸோ நம்ம வந்து என்ன பண்றது, மார்க்கெட்ல வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். லெட்ஸ் அனலைஸ், பிளான், ட்ரேட் டுமாரோ. பார்ப்போம். நமக்கு வந்து மார்க்கெட் இன்னைக்கு சான்ஸ் கொடுக்கலனாலும் நாளைக்கு நமக்கு வந்து மார்க்கெட் அதிக சான்சஸ் கொடுக்கும். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் எவ்ரிவேர் இந்த மார்க்கெட். ஒன்லி திங் வந்து என்ன நம்ம பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொறுமையா காத்திருக்கணும். காத்திருந்தா நம்மளால ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிராப் பண்ண முடியும். ஸோ இதுதான் கைஸ், இதுதான் வந்து இன்னைக்கு இன்ட்ராடேக்கான லாஜிக் அண்ட் மை போர்ட்ஃபோலியோ இன்னைக்கு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கேனார் ஃபினான்ஷியல்ஸ். வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ், டேக் கேர், பாய்.